Praise the Lord and God bless you all. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். Happy New Year to all of you. Happy New Year to all of you. It is such a joy to come to you this morning. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இந்த புது வருஷத்துல தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புது வருஷத்துல வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையில் நாம் இருந்து தேவனுடைய வல்லமையால தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் நம்ம மேலே இருந்து நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருக்கிற வசனங்களை நிறைவேற்ற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் தேவன் உங்களோட பேச இருக்கிறார். இந்த மாதம் நாம் நம்மளுடைய தியானங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். அதில் இந்த ஃபேமிலி டாக்ஸில் we are going to talk about the kingdom family. அதாவது இந்த குடும்பம் ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்க, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் முதலாவது குடும்பத்தை சிருஷ்டித்த பிற்பாடு, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவங்களுக்கு டொமினியன், அவங்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். ஆளுகை யாருக்கு கொடுக்கப்படும்? ராஜா குடும்பத்துக்கு தான் ஆளுகை கொடுக்கப்படும். அப்போது மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி அவனை நீ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஆண்டவர் சொல்லலை. ஆனால் மனுஷனை உண்டாக்கி ராஜ்யத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்து ராஜ்யத்தின் ஆளுகையை தேவன் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அப்போ இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு? எதெல்லாம் நம்ம எழுந்து போனோமோ, மீட்பின் வேலையை என்னதுங்க, எதெல்லாம் எழுந்து போனோமோ அதை திருப்பி சம்பாதித்து நம்மளுக்கு கொடுக்க இயேசு வந்தார். அப்போ ராஜ்யத்தை நம்ம எழுந்து போனாங்க. ஆதாம் ஏவாளின் பாவத்தின் மூலியமாக மனுஷ குலத்துக்கு தேவன் கொடுத்த அந்த ராஜ பாரம், அந்த ராஜ வல்லமை, அந்த ராஜ ஆளுகையை மனுஷன் எழுந்து போனான். கர்த்தர் என்ன பண்றாரு? அதை மீண்டும் மீட்டு மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வந்தவங்க, யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, 5 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் ஆவினால இல்லைங்களா ஜலத்தினால நம்ம பெருக்கும் போது நாம் என்ன ஆக்கப்படுகிறோம்? இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு இந்த மாதம் முழுசா இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, how does a kingdom family look like? What are some of the traits? அப்போ நம்ம Matthew 6:10ல படிக்கும்போது, in our Lord's prayer it reads like this, your kingdom come. So it is a very important aspect in our families. And also இப்போ நம்ம physical realmல பார்க்க போனா நிறைய நேஷன்ஸ்ல கிங்ஸ் இன்னும் இருக்காங்க இல்லையா, but they're only reigning but they're not ruling. But in our kingdom, when the Lord says your kingdom come, he's not only a king who reigns but he is also a king who rules. Amen. And இப்போ நம்ம ஃபேமிலிஸ்ல when Jesus is king, he is above everything. Yes. And our families have to be king centered இல்லையா. அப்படின்னா என்னன்னா, we have to place him above everything, above all our comforts. Every situation we have to consider, what does the king want? ஒரு கிங்டம்ல ஒரு கிங் இருக்கும்போது all the people are subjected to the rulership of the king. King என்னென்ன ரூல்ஸ் வைக்கிறாரோ, king whatever he wants, the people are subjected to that. So we are going to see what does our king want in our families. Amen, amen. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது ஒரு தேசத்துல ராஜா இருக்கிறாங்க. ராஜா வந்து he is reigning but is he ruling இல்லைங்களா? அதாவது அவர் ஆளுகை செய்கிறாரு, பாலிடிக்ஸ் நடத்துகிறாரு, என்ன பண்ணணும், தேசத்துக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறாரு. பட் அந்த சப்ஜெக்ட்ஸ், அதாவது ராஜாவுடைய சப்ஸ் நம்ம எல்லாரும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், அவருடைய நோக்கம் என்ன இருக்குது நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இப்போ இன்னைக்கு இயேசு என் குடும்பத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரா? இந்த வருஷத்தை நம்ம தொடங்கி கொண்டு இருக்கிறோம். நல்ல கேள்விங்க இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தீர்மானங்களை இயேசு ஆளுகை இருக்கா? என்னுடைய யோசனைகளை இயேசுடைய ஆளுகை இருக்கா? என்னுடைய செயல்பாட்டில் இயேசுடைய ஆளுகை இருக்கா? இல்லைங்களா. இயேசு இதுதான் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரு?
இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்த நாம் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம், சீடர்கள் கேட்குறாங்க நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு. முதல் ஜெபம் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்துல முதல் வார்த்தைகளே இந்த வார்த்தையை கொண்டு வரார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்துல உம்முடைய சித்தம் எப்படி நடக்குது ஆண்டவரே? ஹவு இஸ் யுவர் ரூலர்ஷிப் இல்லைங்களா? அங்கே இருக்கிறது போலவே இங்கேயும் அப்படியே நடக்கட்டும். அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், சர்ச்சைகள், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் இதெல்லாம் என்ன ஆகுதுங்க? மாம்சீகத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. எப்போ மாம்சீகத்துக்கு முடிவு உண்டாதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் ஆளுகை வரும்போது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் போதே இருளின் ராஜ்யம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்தில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது? இருளின் ராஜ்யத்தின் ஆளுகை கீழே, அதன் கட்டமைப்புக்குள்ளோ all the things that involves the realm of darkness, அதுதான் நம்மள என்ன பண்ணுதுங்க? தாக்கம் கொள்ளுது, நம்மள அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறது. ஆனா உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும் போதே உம்முடைய ஞானம் செயல்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த இடத்துல வரட்டும் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் எங்களுடைய சித்தம் இல்லை, உம்முடைய பரிபூர்ண சித்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே என்ற ஜபங்களை நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு முதலாவது நம்ம பார்க்கிற காரியம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் யாருங்க மத்தியஸ்தரா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவருடைய விருப்பம், ஒரு ராஜ்யத்தில் நம்ம வாழ்றோம்னா அந்த ராஜாவுடைய விருப்பங்களை நம்ம நிறைவேற்றி கொண்டதாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இஸ் தட் தேர் இல்லைங்களா? கேன் வி எக்ஸாமின் அவர் ஹார்ட்ஸ்? நம்ம இறுதிகளை நம்ம சோதித்து பார்த்து எல்லா ஏரியாஸ்லையும் இல்லைங்களா, என்னுடைய தீர்மானங்களாக இருக்கட்டும், இந்த புது வருஷத்துக்குள்ளே நான் போகிறேன் இல்லைங்களா, நான் என்ன பண்ணணும்? இயேசு அருமையாக சொல்லி கொடுக்குறாரு, ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் என்று. மத்திய 6:33 அதை வாசிக்கிறோம். நிறைய நேரத்தில் புது வருஷத்துக்குள்ளே நம்ம வரும்போதே we are all about what to do, what are we going to do, என்ன காரியங்களை நம்ம செய்ய போகிறோம், என்ன ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம், என்ன ஜிம்மில் நம்ம போய் ஜாயின் ஆக போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறோம்ன்ட்டு செய்கையை குறித்து தான் நிறைய புது வருஷத்தில் நம்ம யோசிப்போம். இன்றைக்கி ஆண்டவர் புது வருஷத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நாம் செய்கிறதுக்குன்னா தேடுறது குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. என்னத்தை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தங்க? மத்தேயு 5வது அதிகாரத்தில், 6வது அதிகாரத்தில், 7வது அதிகாரத்தில் ராஜ்யத்தை குறித்து இயேசு தெளிவாக பேசுகிறார் இல்லைங்களா? மத்தேயு 3வது அதிகாரமாக இருக்கட்டும், மார்க் 1வது அதிகாரமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கம் நம்ம பார்க்கிறோம். ராஜ்யம், ரிப்பெண்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வரும்போது, இந்த ராஜ்யத்தின் குடிமகர்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜ்யத்தின் காரியங்களை தேட வேண்டும். நான் உங்களுக்கு இந்த வாரம் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்திலேருந்து கொஞ்சம் தியானத்தை நீங்கள் தொடங்கி பாருங்களேன். ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ராஜ்யத்தின் குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டாக ஆண்டவர் கொடுத்துட்டு வர்றாரு. 3வது வசனத்துலேருந்தே யாருக்கு ராஜ்யம் சொந்தம்னு சொல்லின்னு வர்றாரு. 20வது வசனத்துலேருந்து எப்படி நம்ம அன்பு கூறணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், எப்படி நம்ம மன்னிக்கணும், பிறருக்கு எப்படி நம்ம உதவிகளை செய்யணும், எல்லாவற்றையும் ராஜ்யத்தின் காரியங்களை கர்த்தர் போதிச்சுன்னு வர்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம தேடுதலா இதை மாத்திக்கலாங்களா? முதலாவது இன்னைக்கு நம்ம கேட்டிருந்து, இஸ் கிரைஸ்ட் கிங் ஓவர் யுவர் ஃபேமிலி? இஃப் ஹி இஸ் கிங் ஓவர் யுவர் ஃபேமிலி, சீக் வாட் ஹி வாண்ட்ஸ் யூ டு பி டூயிங் அண்ட் லிவிங் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும்ன்ட்டு அவர் நியமித்து வச்சிருக்கிறாரோ அதை நம்ம தேடுவோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் மனைவியை ஜெபிக்க கேட்க போகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸாக இல்லைங்களா, அவர் நம்ம ராஜ்யத்தில், அவர் நம்ம வீட்டில் மத்தியஸ்தராக இருந்து அவருடைய ராஜ்யம் நம்ம வீட்டில், நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கணும்னா a little outpost of the kingdom of God. Hallelujah. நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுங்க? தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிற ஒரு 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 ஜன்னலை போல, ஒரு கதவை போல இருக்கணும். ஜனங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவுடைய ஆளுகையும் அவங்க பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடைய ஆளுகை இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கா, நம்ம தீர்மானங்கள் இருக்கா, நம்ம வாழ்க்கையில் இருக்கா, நம்ம செயல்பாட்டில் இருக்கா? இன்னைக்கு நம்மளை ஆண்டு கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த வருஷம்லாம்
நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரேன்னு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? Amen. Our dear Heavenly Father, Lord, we thank you for this new year 2026, Lord. What a beautiful word you have given to us, Father God, from Matthew 6:10. Lord, we pray this prayer, Lord, that your kingdom will come in our families, Father God, and that you would reign as King, Lord, in our families, Father God. Lord, help us examine our hearts, Lord, even within the families, Lord. Is Jesus really a king in our families? Is Jesus really ruling and reigning in our families? Are we giving him the priority and the authority as king and as our Lord, Father God? Lord, we pray, Lord, that if we have failed you, Lord Jesus, we pray that we would be kingdom seekers, oh Lord. Lord, we pray, Lord, everything, Lord, a kingdom would do as the people of the kingdom would do, Lord. Our families would function in such manner, oh Lord Jesus. Lord, help us to meditate on your word, Lord. And even through this week, Father God, help us to know what your kingdom looks like, Lord, in Matthew 5, 6, and 7, Father God. And help us, Lord, to practice, Lord, that whatever you want us to do, Father God. Lord, we commit the rest of the week, the rest of the year, Lord, into your hands, Master. We pray, Lord, that your kingdom will come, Lord, in Jesus' name. Amen. 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 God bless you. Happy New Year. And may the King bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.